Hi friends, welcome to tutorjos.com. நாம இப்ப பார்க்க போறது Illustrator CS3 ல எப்படி வந்துட்டு ட்ரீ கிரியேட் பண்றது அப்படிங்கிறது பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 1 ல வந்துட்டு எப்படி வந்து ட்ரீ எல்லாம் நம்ம லீஃப் எல்லாம் கிரியேட் பண்றது, அது பிரஷா எப்படி கன்வர்ட் பண்ணோம் அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரங்க்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மரம் நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெட்டில் இருந்து ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணி கூட பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் பென் டூலில் கூட ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஃபைலில் போயிட்டு ஏற்கனவே நான் வந்துட்டு இமேஜை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஃபைல் மெனுக்குள்ளார ஓப்பன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் போயிட்டு இங்கே ட்ரீன் இருக்கும். சரிங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நமக்கு என்ன ஆகும்னா இமேஜ் வந்துட்டு இன்னொரு இடத்துல ஓப்பன் ஆகிருக்கும். சரிங்களா, அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணிவிட்டு நம்மளோட ஒரிஜினல் ஃபைலுக்கு வந்துடணும். சரிங்களா, வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். நீங்கள் சப்போஸ் வந்துட்டு பென் டூலில் நீங்கள் ட்ரா பண்ணிடுவீங்க அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறதுக்காக நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய டூல்ஸில் வந்துட்டு பென் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே நமக்கு ஃபில் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நன்னுன்னு கொடுத்துட்டு அவுட்லைன் கலர் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கலாம். இப்போது ரெட் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் வந்து நமக்கு 1 வச்சுக்கோங்க. சரிங்களா, 1 வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதே ஷேப்புக்கு நான் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கீழேருந்து ஆரம்பிக்கிறேன். சரிங்களா, இந்த ஷேப் நம்ம என்ன பண்ணால் ஜஸ்ட்டு ஒவ்வொரு கிளிக் நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு சப்போஸ் அகலமாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. சப்போஸ் நமக்கு உங்களுக்கு ட்ரா பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் நெட்டில் போயிட்டு ட்ரங்க்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மரம் மட்டும் வரும். நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பென் டூல் மூலயமா அவுட்லைனை மட்டும் ட்ரா பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் ஜஸ்ட்டு ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி இந்த ஷேப் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அக்யூரேட்டாக இதே ஷேப் வேணும்னு இல்லை, ஏன்னா மரம் வந்துட்டு எந்த மாதிரி ஷேப் வேணாலும் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எந்த ஷேப் வேணாலும் நம்ம அது போட்டுக்கலாம். சரிங்களா, கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி அதெல்லாம் கூட நம்ம இதில் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இது கலர்ஃபுல்லாக வந்து டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் அந்த இதெல்லாமே நம்ம ட்ரீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஃபில் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கான கலர் வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஃபோர்க்ரவுண்ட் கலர் என்ன பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபில் கலர். சரிங்களா, ஃபில் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கலர் கொடுத்துக்கலாம். நம்ம மரத்துக்கு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் மாதிரி தரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். சரிங்களா, 391809 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறேன். இது நமக்கு வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக இருக்குது. சரிங்களா, கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தாலே நமக்கு என்ன ஆகும்னா மரம் மட்டும் தனியாக நமக்கு நவரும். சரிங்களா, இப்போ நவுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம இமேஜாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துக்கோங்க. இது நமக்கு இப்போ தேவையில்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த மரத்தை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், சின்னது பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அகலமாக வேணுன்னா கூட நீங்கள் அகலமாக கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கேயே நம்ம சேஞ்ச் பண்ணி எல்லாமே கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்லைன் தரணும். அவுட்லைனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபில் கலரை டபுள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஃபோர்க்ரவுண்ட் அதாவது ஃபில் கலர் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். சரிங்களா, மற்றதெல்லாம் டெலிட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் வரும். இதிலேருந்து என்ன பண்ணுங்கள், ஒரு டார்க் கலர் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ லைட் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்திங்கன்னா அவுட்லைன் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா, இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ நமக்கு ஃபில் கலர் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்துட்டு 681D00 அப்படிங்கிறது ஃபில் கலரு. ஸ்ட்ரோக்குடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா 391809 அப்படிங்கிறத கொடுத்துருக்குறேன். சரிங்களா, ஸ்ட்ரோக் உள்ளே இருக்க கலர் வந்து லைட்டாகவும் அவுட்லைன் வந்து டார்க்காகவும் நம்ம காமிச்சா மட்டும்தான் நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ நமக்கு வந்துட்டு அந்த மரம் ரெடி பண்ணிட்டோம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ட்ரீ வந்து லீஃப் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம் ப்ரஷில். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அந்த ப்ரஷ்ஷை வந்துட்டு அவுட்லைனாக ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ ஸ்ட்ரோக் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய டூல்ஸில் போயிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே டூல்ஸில் ப்ரஷ் டூல் இருக்கும். அதுக்கான ஷார்ட்கட் கீ வந்துட்டு பி. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம லீஃப் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது நமக்கு வந்திருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா www.tutorjos.comனு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னா அந்த லீஃபுக்கான நேம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்திருக்கும். சரிங்களா, நான் வந்து இப்போ நம்ம வெப்சைட் நேமே கொடுத்துருக்கிறதுனால கீழே காமிக்குது. அதை ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணி இங்கே ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா, கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ஷேப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு எந்த ஷேப் வருதோ நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ஷேப்பை ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்லைன் இந்த மாதிரி வரும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு சின்னதாக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதோடைய சைஸ் வந்துட்டு இங்கேருந்தே வரைய ஆரம்பிச்சுக்கோங்க சின்னதாக. சரிங்களா? இந்த மாதிரி வரைஞ்சிட்டு என்ன பண்ணுங்கள், நடுவில் ஒவ்வொரு கிளிக்காக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடமும் ஃபில் ஆகிடும் லீஃபு. சரிங்களா? நிறையா வந்துட்டு அந்த லீஃப் கொச கொசன்னு இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரீஸ் எல்லாமே போட்டோம். சும்மா அங்கங்கே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியே போட்டுக்கோங்க. சரிங்களா? நம்ம வந்துட்டு இப்போ லீஃப் ரொம்ப கீழே இருக்கிற ஷேப் வந்து நமக்கு எப்படி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ரொட்டேட் பண்ணுற பொசிஷனை பொறுத்து தான் நமக்கு லீஃப் எல்லாமே வரும். சரிங்களா? இப்போ நமக்கு வந்துட்டு ஃபைனலாக ட்ரீ ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் மாதிரி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், டூல்ஸில் போயிட்டு எலிப்ஸ் டூலில் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு உள்ளார பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட், சரிங்களா, ரேடியல் கிரேடியன்ட் இருக்குது இல்லைங்களா, ரவுண்டாக, அதை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கே கிரேடியண்ட்டில் போயிட்டு ஸ்லைடரை கிளிக் பண்ணுறேன். ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஆல்ட்டை கிளிக் பண்ணிட்டு நம்ம கலர் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அங்கே வந்து கலர் ஃபில் ஆகும், இல்லைனா ஃபில் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேடியண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். அதில் வந்து கொடுத்த கலரை விட இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து அவுட்லைன் தேவையில்லை. ஸ்ட்ரோக்கை வந்துட்டு நன்னுன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இதை ட்ராக் பண்ணி உங்களோட அந்த ட்ரீயில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதோடைய சைஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா அங்கங்கே ஒவ்வொரு பழம் இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறேன். சரிங்களா? இப்போ நமக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ட்ரீ ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சர்க்கிள் வச்சுக்கலாம், இல்லை அந்த ஃப்ரூட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கூட நம்ம என்ன பண்ணலாம், அது இல்லாமல் கூட நம்ம ட்ரீயை க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ட்ரீயை க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjobs.com விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.